ஹலோ 150 டேஸ் ஃபேட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 67. நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற ஒர்க் அவுட் பேக், ஃப்ரண்ட் ஆர்ம்ஸ் அண்ட் ஃபோர் ஆர்ம்ஸ். இது நேற்று பண்ண ஒர்க் அவுட் தான். இன்றைக்கி நான் பண்ணது லெக்ஸ் அண்ட் ஆப்ஸ். அது அடுத்த வீடியோவில் வரும். வீக்லி ட்வைஸ் சேம் ஒர்க் அவுட்டே பண்ணுறதால ஃபஸ்ட்டு 3 டேஸ் ரொட்டீன் ஒர்க் அவுட் மட்டும் அப்லோட் பண்ணுறேன். பட் நான் ஒர்க் அவுட் டெய்லி தான் பண்ணிகிட்ருக்கேன். நினச்ச மாதிரி 150 டேஸில் ஃபேட் லாஸ் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிவிட்டு வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னோடய ஒர்க் அவுட் வீடியோவும் நான் சொல்கிற ஃபிட்னஸ் கண்டென்ட்டும் உங்களை தேடி வந்து சேரும். சரி, நீ டாபிக் உள்ளே போவோம். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னா கான்ஸ் ஆஃப் ஹோம் ஒர்க் அவுட் அண்ட் ஜிம் ஒர்க் அவுட் தான். ஃபஸ்ட்டு ஹோம் ஒர்க் அவுட்லேயே ஆரம்பிக்கலாம். என்ன தான் ஹோம் ஒர்க் அவுட் பண்ண ஸ்மால் பிளேஸ் இருந்தாலே போதும்னு நினச்சாலும் அந்த ஸ்மால் பிளேஸை ரெடி பண்ணுறது எல்லாராலையும் முடியாது. ஹோம் ஒர்க் அவுட்டில் மினிமம் எக்யூப்மெண்ட் வச்சு தான் ஒர்க் அவுட் பண்ண முடியும். இன்ஜுரி ஆக வாய்ப்பு நிறையா இருக்குது. ஓவர் வெயிட் புட் பண்ணுறீங்கன்னா உங்களை கண்ட்ரோல் பண்ண யாரும் இருக்க மாட்டாங்க. ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏதோ மொபைலில் மெசேஜ் வருது, அதை எடுத்து பார்க்குறதுல ஆரம்பித்து வேறு எதுக்கோ போய் டைம் போகிறதே தெரியாது. சம்டைம்ஸ் ஜோன் அவுட் ஆகிடுவீங்க. உங்களை ஃபார்முக்கு கொண்டு வர யாரும் இருக்க மாட்டாங்க. செல்ஃப் மோட்டிவேஷன் இல்லைன்னா ஹோம் ஒர்க் அவுட் ரொம்ப கஷ்டம். அதிக வெயிட் போட்டு புஷ் பண்ணால் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா அந்த டைம் பார்த்து கடைக்கு போயிட்டு வான்னு ஒரு குரல் வரும். ஸோ அன்றைக்கி ஒர்க் அவுட்டே ஸ்கிப் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து கான்ஸ் ஆஃப் ஜிம் ஒர்க் அவுட் பார்ப்போம். முதல் விஷயம், ஒரு ஒர்க் அவுட் பண்ண 10 பேர் காத்துட்ருப்பாங்க. ஸோ டைம் நிறைய வேஸ்ட் ஆகும். இப்போலாம் ஜிம் ஃபீஸ் ரொம்பவே அதிகமாகிட்டே போகுது. ஹோம் ஒர்க் அவுட்டை கம்பேர் பண்ணும்போது காஸ்ட் அதிகம். ஜிம் ஸ்பெசிஃபிக் டைமில் தான் ஓப்பனில் இருக்கும். ஸோ அந்த டைம் உங்களால் ஒரு சில நாள் செட் ஆகாமல் போகலாம். அதனால் ஒர்க் அவுட் ஸ்கிப் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க டவல் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ஸோ இப்போ பெஞ்சில் படுத்து ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணுறாங்கன்னா அவங்க ஸ்வெட் அப்படியே இருக்கும், துடைக்க கூட மாட்டாங்க. அதனால் இன்ஃபெக்ஷன் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய ஜிம்மில் ரெஸ்ட் ரூம் இருக்காது. ஸோ சடனாக ரெஸ்ட் ரூம் போகணும்னா போக முடியாது. அதனால் ஒர்க் அவுட் பாதிக்கப்படலாம். கூட இருக்கவங்க அதிக வெயிட் போட்டு ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளால் அந்த வெயிட் போட்டு ஒர்க் அவுட் பண்ண முடியலன்னா சம்டைம்ஸ் டிமோட்டிவேட் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். எல்லா விஷயத்துலையும் கண்டிப்பாக பாசிட்டிவ் நெகட்டிவ்னு 2 விஷயமும் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு எங்கே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் ஒழுங்காக பண்ணுவீங்களோ அங்கே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எண்ட் ஆஃப் த டே ஒர்க் அவுட் பண்ணால் போதும்பா. சரி, இன்றைக்கி டாபிக் முடிஞ்சுது. சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக்கும் பண்ணிவிடுங்க. ஓகே, நம்ம அடுத்த ஒர்க் அவுட் வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பாய் பாய்.